போட்டோவை காமிச்சு 25 லட்சம் ரூபாய் இந்த பொம்பளை ஏமாத்திட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அந்த தெருவுலயே நிக்க முடியல சார் என்னால. இப்போ என்ன வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்ட்டு 2 நாளா கரண்ட் பிடிங்கி வச்சுட்டாங்க சார். தீக்ஷா, பேரு தீக்ஷா. ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்கல சார். ஒரு பொம்பளை தான் சார், ஒரு பொம்பளைக்கு எதிரி. கார் லோன் வாங்கிய பெண்ணை பல்வேறு விதமாக டார்ச்சர் செய்துள்ளது வங்கி நிர்வாகம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த புஷ்பா திரைப்படத்தில் ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். புஷ்பாவின் அம்மா வாங்கிய கடனை கட்ட தவறியதால் கடன் கொடுத்த நபர் புஷ்பாவின் வீட்டிற்கு வந்து கடன் தொகையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றியிருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று புஷ்பா அம்மா தன்னிடம் வாங்கிய கடனை கட்டவில்லை என கூறி அவமானப்படுத்தும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதேபோல ஒரு சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை அயப்பாக்கம் TNHP குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் அனிதா. இவர் தனியார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பிரபல வங்கி ஒன்றில் 7 லட்சத்திற்கு கார் லோன் எடுத்து கார் ஒன்றை வாங்கியுள்ளார். கார் வாங்கிய ஒரு சில மாதங்களிலேயே எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கியதில் அவரது காலில் அடிபட்டு பழையபடி நடக்க முடியாமல் பிறர் உதவியோடும் வாக்கிங் ஸ்டிக் உதவியோடும் தனது அன்றாட பணிகளை செய்து வந்துள்ளார். விபத்து ஏற்பட்டு சில மாதங்கள் பணிக்கு செல்லாததால் கடந்த 6-7 மாதங்களாக மாத தவணை செலுத்த முடியாமல் போகவே அவர் மீதமுள்ள 2,70,000 பணத்தை கட்ட வங்கி அதிகாரிகளிடம் காலக்கெடுவை அதிகரித்து தரும்படி கேட்டுள்ளார். ஆனால் வங்கி ஊழியர்கள் அவர் குடியிருக்கும் குடியிருப்புக்கு சென்று அனிதாவின் புகைப்படத்தை குடியிருப்பு வாசிகளிடம் காட்டி ரூபாய் 25 லட்சம் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக கூறி உடனடியாக அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுமாறும் கூறி வந்துள்ளனர். அத்தோடு நில்லாமல் அந்த பெண்ணின் மொபைல் போனை ஹேக் செய்து அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்களை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்களை தொடர்பு கொண்டு அனிதா தங்களிடம் கடன் வாங்கிவிட்டு கடனை திருப்பி செலுத்த மறுப்பதாகவும் அதனால் அந்த கடனை நீங்கள்தான் செலுத்த வேண்டும் என கூறி அவர்களையும் மிரட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அனிதா இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் வங்கிக்கு வரவே அங்கு வங்கி ஊழியர்கள் அவரை வெகுநேரமாக மாறி மாறி அலைக்கழித்துள்ளனர். இப்புகார் குறித்து விளக்கம் கேட்பதற்காக IDFC வங்கிக்கு சென்ற செய்தியாளர்களை விளக்கம் கூற முடியாது என கூறி வங்கி நிர்வாகம் வெளியே அனுப்பியுள்ளது. இந்நிலையில் நேற்று மதியம் முதல் சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வங்கி உயரதிகாரிகள் தலையிட்டு 1 லட்சம் மட்டும் பணத்தை கட்ட கூறி அனிதாவின் வாகனத்தையும் கொடுத்தனுப்பியுள்ளனர். கடந்த 1 வருஷமா நான் கால் உடஞ்சதுனால எனக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. இண்டிபெண்டா என்னால் நடக்க முடியாது. ஈவன் ரெஸ்ட் ரூமுக்கு கூட நான் வாக்கர் வச்சு தான் போனோம். பெட் ரிட்டனாக இருந்ததுனால என்னால் 6 to 7 months டியூ கட்ட முடியல. ஸோ நான் அதனால் ஒவ்வொரு வாட்டியுமே கால் பண்ணும்போது நான் சொல்வேன், இல்லை சார் அடுத்த மாதம் நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறமா என்னோட காண்டாக்ட்ஸ் கூகுளில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருக்கிட்டையுமே என்னோட கிளைண்ட்லேருந்து என்னோட வெண்டர்லேருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டு அவங்க 20 லட்ச ரூபா தரணும், 25 லட்ச ரூபா தரணும் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு வெறும் கொடுக்க வேண்டியது 2,70,000 ரூபா தான். நான் ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல குடியிருக்கேன் சார். நான் அந்த இடத்துல போயிட்டு எல்லார் வீடியுமே தட்டி ஃபோட்டோவை காமிச்சு 25 லட்ச ரூபாய் இந்த பொம்பளை ஏமாற்றிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறா, 30 லட்ச ரூபாய் இந்த பொம்பளை ஏமாற்றிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு எல்லார்கிட்டையுமே சொல்லி காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. பாலசுப்ரமணி யாரு? பாலசுப்ரமணி தான் காசு கட்டுறேன்னு சொன்னார். அவர்கிட்ட தான் 25 லட்ச ரூபா வாங்கிக்க சொல்லி அனிதா மேடம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் என்னை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ அண்ணா கூட நிற்கிறாரு. அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் போயிட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு அக்கிஸ்ட் மாதிரி 25 லட்ச ரூபாய் இவங்க கொடுக்கணும், 25 லட்ச ரூபாய் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தெருவுலயே நிக்க முடியல சார் என்னால. இப்போ வாடகை வீட்டில் உங்க வீட்டில் அவங்கள சேர்க்கக்கூடாது, நோட்டீஸ் ஒட்டிடுவோம். இப்போ அந்த வீட்டை ஹவுஸ் ஓனர் என்னை வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்ட்டு 2 நாளாக கரண்ட் பிடிங்கி வச்சுட்டாங்க சார்.
நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? நீங்கள் வண்டி தானே சரண்டர் கேட்டீங்க, அதுதான் என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாருல உங்களுக்கு வண்டியை, அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்ட்டு. அப்படி தான் நாங்கள் கேட்போம், அப்படி தான் நாங்கள் கேட்போம். இப்போ என்ன சாரி சொல்லணுமா? தீக்ஷா, பேர் தீக்ஷா. ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்கல சார், ஒரு பொம்பளை தான் சார், ஒரு பொம்பளைக்கு எதிரி. நான் உட்கார வச்சுட்டு சொல்கிறேன், நான் பெட் மேலே உட்காந்துருக்கேன், அவங்க சேரில் உட்காந்துருக்காங்க. மேடம் பார்த்தீங்களா, என் கால் யாரை துணை இல்லாமல் அசைக்க முடியாது மேடம், பாருங்கள் மேடம். அதனால தான் மேடம் நான் கட்டாமல் இருந்தேன். நான் நிறைய பேருக்கு நான் கடனாக இருக்கேன் மேடம். இப்போ தான் மேடம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற. நான் அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லை சார் அந்த பொம்பளைக்கு. சார் நான் 1 மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கிறேன் சார். தீக்ஷா வர சொல்லுங்கள். தீக்ஷா இது வரைக்கும் வரல சார். நானே சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது.